மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன். மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 23/3/2026 ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அறுவடை பண்ண தொடங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்குது. ஏன்னா நம்ம முக்கால்வாசி அறுவடை பண்ணிட்டோம். அறுவடை பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் மூட்டைகள் எல்லாமே கட்டி தொடங்கியிருக்கும். எல்லோரும் கவனமாக வேலை பாருங்கள், சரிங்களா? மதிய நேரம் கவனமாக வேலை பாருங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு 10:30 மணிக்கு மேலே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்க போது கவனமாக இருங்க. 10:30 மணி டு சாயங்காலம் ஒரு 4:30 மணி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் எல்லாரும் கவனமாக வேலை பாருங்கள். எங்கே போனாலும் குடையோடு போங்க, கையில் தண்ணீர் பட்டு கொண்டு போங்க. அடுத்தபடியாக மழை வருமா வராதா அதான் கேள்வி. மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் சில இடங்களில், ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வேணால் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். ஒரு கோடைக்கால மழை வந்து இருக்கும் பதிவாகலாம். ஆனால் பரவலாக கிடையாதுங்க, சரிங்களா? இப்போதைக்கு பரவலான மழைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு பரவலான மழை வந்து எங்கும் பதிவாகாது. தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படும். அதிகமான அக்னி வெயில் அடிக்க தொடங்கிடும். இதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. மீண்டும் நம்ம தமிழகத்திற்கு மழை வந்து ஏப்ரல் முதல் வாரம் இல்லைன்னா ஏப்ரல் 2வது வாரம் சிறப்பாக கோடைக்கால மழை எதிர்பார்க்கலாம், சரிங்களா? 2ஆம் சுற்று கோடைக்கால மழை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடியும் அதிகமான ஆலங்கட்டி மழையும் அதுவும் தரப்போகுது. ஏப்ரல் மாதம் தான் 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்க போகுது. அப்போது இங்கே 39 டிகிரிக்கு வெயிலுக்கு ஆலங்கட்டி மழை கோயம்புத்தூரில் வரலாறு காணாத கொட்டி தீர்த்துருக்கு. மரங்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கு. ஏகப்பட்ட வீடுகள் பாதிச்சிருக்கு. இப்படி இருக்கும்பொழுது 2ஆம் சுற்று கோடை மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான பாதிப்பு தரலாம் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. 40 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து இனிமேல் தான் அடிக்க போகுது, சரிங்களா? கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மழைப்பொழிவுகள், தீவிரமான மழைப்பொழிவு வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்த மாதம் முதல் வாரம் தென்படுகிறதுங்க. நன்றி, வணக்கம்.